வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது புரட்டாசி மாதம் தொடங்கியாச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, பெருமாளுக்குரிய விரதம் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி வழிபாடுகள் என்ன செய்யலாம், செல்வம் பெருக, பணம் சேர, நகைகள் சேர என்னென்ன பரிகாரம் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா, அதாவது டெய்லியும் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், அதே மாதிரி அந்த நாட்களில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக தகவல்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸ், அப்புறம் உடல்நலம் சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா இருக்குங்க. ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் தொடங்குகிறது. இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய மாதம்னே சொல்லலாங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திலே ரொம்ப மிகச் சிறப்பான மாதமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சோன்னா நம்மக்கிட்ட செல்வம் வந்து பெருகும், அதே மாதிரி நகைகள் சேரும், நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். எப்பேற்பட்ட, அதாவது நமக்கு ரொம்ப உயிரே போகிற இந்த இது கூட நமக்கு இந்த மாதத்தில் சில பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணோன்னா நமக்கு எல்லாமே தீந்துருங்க. அதே மாதிரி சில செயல்கள் வந்து செய்யவே கூடாதுங்க. அந்த மாதிரி செயல்கள் செஞ்சோன்னா நமக்கு வந்து வீட்டில் கஷ்டம் வரும், பண இழப்பு ஏற்படும். அந்த செயல்களும் என்னென்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் வந்து நான் ஒரு கோர்வையாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் என்ன செய்யலாம்? மார்கழியை விட புரட்டாசியை பெருமாளுக்குரிய மாதமாக பக்தர்கள் வணங்குகிறார்கள். அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய அமாவாசை, அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி ஆகியவற்றை கொண்ட மாதமாகும். இதனால் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுகிறது. அடுத்ததான் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று பெயர். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரக்கூடிய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்று பெயர் உள்ளதுங்க. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாட்களாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும். அதாவது 7வது மாதம் 9வது மாதம் நிறைய பேர் வளைகாப்பு செய்வாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, தாராளமாக நீங்கள் வளைகாப்பு நடத்தலாம். அதனால எந்த வித பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா அது ஒரு நாள் பண்டிகை தான், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணலாங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் 25 மற்றும் 26 மட்டுமே நல்ல நாட்கள் உள்ளது. அதனால நீங்கள் ஒரு சில சுப காரியங்கள் பண்ணணும்னா இந்த நாட்களில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதம் திருமணம், சாந்தி முகூர்த்தத்திற்கு நல்ல நாட்கள் கிடையாதுங்க. அதனால் இந்த புரட்டாசி மாதம் இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாட்களில், அதாவது இந்த மாதத்தில் வைக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருமணம் நடத்துவாங்க. ஆனால் சிலர் வந்து நடத்த மாட்டாங்க. அது என்ன காரணம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் மாதம், கன்னி மாதம். கன்னி வந்து புதனுடையது. தீவிர வைணவ பக்தர்கள் சிலர் பெருமாளுக்கென்றே உள்ள மாதம் என்று எண்ணுகின்றனர். பெருமாள் வழிபாடு என்றும் இறைவனுக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் ஒரு சிலர் அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க. ஆனால் புரட்டாசியில் திருமணங்கள் செய்யலாம். அது நல்ல மாதம்தான், மலட்டு மாதம் இல்லை. எல்லா வகையிலும் நல்லது கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. மகாலயபட்சம் நவராத்திரி பண்டிகையில் வரும் காலம் என்பதால் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்வதை தவிர்த்து வருகின்றாங்க. இதுதாங்க நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி முழுவதும் இந்துக்கள் வந்து சில பேர் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விரதம் இருந்து கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக இருக்கின்றனர். அதுக்கு சில அறிவியல் காரணங்கள் இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன். அதாவது பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக உள்ளது. இதனால் இதுவரை பூமி வெயிலால் சூடாகி இருக்கும். மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும். இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும். இது வெயில் காலத்தில் சூடான காலநிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது. இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூடு மேலும் அதிகரித்து நம் உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யும். அப்படி என்னங்க பாதிப்பாகும் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அதுவும் சொல்கிறேங்க. இந்த காலத்தில் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்னென்னா, தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல், அதிகமாக வியர்த்தல், உடல் வெப்பநிலை 105 ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதுங்க. இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வயிறு தொடர்பான, அதாவது அஜீரண கோளாறுகள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அதனால தான் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். அதனால் நம்ம அதை கடைபிடிக்கிறதுல நம்ம ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் அதாவது வீடு மாற்றலான்னா கண்டிப்பாக மாற்றக்கூடாதுங்க. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை புது வீடு நீங்கள் புதுசாக கட்டி போகிறனாலும் சரி, வீடு வந்து மாற்றக்கூடாது. அதே மாதிரி புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரக பிரவேசம், பால் காய்ச்சல், அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் செய்யக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா, புதன் பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மைனா, அதாவது நமக்கு சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நீங்கும். முதலாவதாக இந்த புரட்டாசி மாதம் எப்படி விரதங்களை மேற்கொள்ளலாம்னு பார்க்கலாங்க. அதாவது இந்த மாதம், அதாவது இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதம் 4 சனிக்கிழமை வருது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லுமே விரதம் இருந்து கடைசி சனிக்கிழமை சாமிக்கு மட்டும் விரதத்தை முடிப்பாங்க. ஆனால் சிலர் 3வது சனிக்கிழமை விரதத்தை முடித்து வழிபாட்டை முடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த மாதம் ஃபுல்லுமே நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் நல்லது. அதாவது நம்ம ஒவ்வொரு வாரமும் வரும் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கிறத விட இந்த புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அறிவியல் ரீதியாகவும் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருப்பதால் உடல்நல பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் சரி, தான தர்மமாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வதே நன்மை தரும். அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமாக செய்யணும், நிறைய பொருள் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா, நம்ம மனதார நம்ம வந்து ஒரு நன்மை செஞ்சாலே நம்முடைய இறைவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இதையே நான் சொல்கிறேன்னா, அதாவது எளிமையான முறையில் நம்ம விரதத்தை மேற்கொண்டு எப்படி நம்ம வழிபாடு செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் காலை 4 to 6 மணிக்குள் எழுந்து விடுங்கள். வீட்டை சுத்தம் செய்து கொள்ளவும். காலையில் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு குளிங்கள். இது முக்கியமாக நோட் பண்ணிக்கிங்க. தலைக்கு எண்ணெய் தேய்க்காம தான் குளிக்கணும். நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த நாமம் இடுங்கள். வீட்டில் அழகிய கோலம், அதாவது மாக்கோலம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பிற உயிர்களும் சாப்பிட்றது நல்லது. அதனால் இங்கே மாக்கோலம் இடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் மாவிலை தோரணம் கட்டலாம். வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த விளக்கில் இருக்கும் எண்ணெய் திரியை எடுத்துவிட்டு புதிதாக எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றவும். இது முக்கியமாக கடைப்பிடிச்சாகணுங்க. அதே விளக்கில் பண்ணாலும் ஆனால் எண்ணெயும் திரியும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதே இதை நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க, புதுசாக நீங்கள் மாற்றி ஆகணும். தீபம் ஏற்றிய பின்னர் இறைவனுக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் படையுங்கள். எளிமையாக ஒரு இனிப்பை படைக்க விரும்பினால் பொரிக்கடலை மற்றும் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு படைக்கலாம். அதன் பின்னர் உங்கள் வீட்டில் இருக்கும் சொம்பை நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து அதற்கு 3 நாமம் இடவும். அதில் சிறிது அரிசி, 1 நாணயங்கள் இடவும். அதன் பின்னர் அதை வைத்து பெருமாளிடம் வேண்டவும். பின்னர் அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள 4 வீட்டிற்காவது சென்று கோவிந்தா கோவிந்தா என ஒலி எழுப்பி அரிசியை யாசகம் பெற வேண்டும். அதாவது கொஞ்சம் பிச்சை, அந்த மாதிரி சொல்கிறேன், பிச்சை எடுக்க வேண்டும். பின்னர் வீட்டுக்கு வந்து அந்த அரிசியால் சமைக்கவும். பருப்பு, 2 காய்கறிகள் போட்டு சாம்பார், பொரியல் செய்து படைக்கலாம். அதோடு சேர்த்து உங்கள் வீட்டில் ஏதோ உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். சமைத்த உணவுகளை ஒரு வாழை இலையில் படைக்கவும். மதியம் பெருமாளை வழிபட்டு தீபாராதனை காட்டிவிட்டு தூப ஆராதனை காட்டவும். நாம் சமைத்த அனைத்து உணவுகளிலும் சிறிதளவு எடுத்து ஒரு இலையில் வைத்து காகத்திற்கு வைக்கவும். நாம் சமைத்து வைத்த உணவுகளை அருகில் இருக்கும் குழந்தைகள் அல்லது பெரியவர்களை அழைத்து விருந்து படைக்கவும். அவர்கள் வாயால் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் சொல்லவும். அவர்கள் கூறும் கோவிந்தா என்ற நாமத்தின் மூலம் பெருமாள் நம் வீட்டிற்கு வந்து அருளுவார். குழந்தைகள் வயிறார விருந்து படைத்த பின்னர் நாம் சாப்பிட வேண்டும். நாம் சமைத்து வைத்த உணவுகளை வீட்டில் நீங்கள் விருந்து படைக்க முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு ஆதரவற்ற இல்லங்களுக்கோ இல்லைன்னா வெளியே யாராச்சும் இல்லாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட நம்ம இந்த உணவுகளை வழங்கலாங்க. அதுக்கப்புறம் மாலையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விரதம் வந்து நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பூஜை நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பெருமாள் மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த பெருமாள் மந்திரம் என்னன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன், கேளுங்க. நாராயணாய வித்மஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத்.
இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் கூற முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லலாம். இதற்கு எந்த ஒரு விதிகளும் கிடையாதுங்க. நீங்கள் மனதார நீங்கள் வழிபட்டாலே போதும், பெருமாள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். அதாவது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் மன அமைதியோடு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. இந்த முறையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் புரட்டாசி விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது சில பேர் நிறைய முறையில் பின்பற்றி வராங்க. உங்களுக்கு தெரியலனா இந்த முறையில் நீங்கள் பின்பற்றி உங்கள் விரதத்தை நல்லபடியாக முடிங்க. கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் அள்ளி கொடுப்பார். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் டெய்லியும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மற்றவர்களுக்கு இந்த செய்திகள் தெரிய வேண்டும்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேரும். நன்றி, வணக்கம்.